கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளில் காலை பொழுதுல கர்த்தரை ஆராதிக்கும்படியான கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த செவ்வாய்க்கிழமை காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளின் காலை பொழுதுல உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நாடி வரவா, பக்தியோடு உம்மை ஆராதிக்கவா எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் மலரும், அது ஒருபோதும் வாடாது என்று நீ சொன்னபடி இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தங்கள் தேவைகளை சொல்லவும், எதிர்பார்ப்புகளை அறிக்கையிடவா, பாவ குற்றங்களை அறிக்கையிடவா, இந்த நாளுக்கு அடுத்த எதிர்பார்ப்புகளை தகப்பனுடைய பாதத்தில் வைக்கவா கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக சந்தியும் ஐயா. உலகம் முழுவதிலும் இருந்து முகநூலில் எங்களோடு இணைந்து இந்த அதிகாலையில் கர்த்தரை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமாதானத்தையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளும்படி செபிக்கிறோம். எங்களை மறைத்து போடும் துதி கன மகிமையெல்லாம் நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 24வது பாடல், காலமே தேவனை தேடு, ஜீவகாருண்ய பாதம் பணிந்து மன்றாடு என்ற பாடல். எழுந்து நின்று பாடுவோம். சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடல் பேயுடன் போருக்கு நெல்லு, பாவ சோதனைகளை வெல்லு, ஜீவ கிரீடம் சிரசில் அணிய, ஜீவ கிரீடம் சிரசில் அணிய, பணிய காலமை தேவனை தேடு, அவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிரும் கெழுந்தார் மனதார, சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும், பரலோக செல்வம் அவர்க்கு பாக்கியமெல்லாம் மறந்து ஜொலிக்கும், நமை தேவனை தேடு, நயுமக்கு கை கூட
சத்தியவேதன் கிருபை வரத்தை மன்றாட வேலையுமக்கு கை கூட காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே கால் கண் விழித்து ஜபம் செய்யும் என்றாரே காலமைத்தே இவக்காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு நம்மை தேவனை தேடு. 48வது சங்கீதத்தை முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 48. கர்த்தர் மகத்துவமானவர், நம்முடைய கடவுளின் நகரத்திலும் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலும் அவர் மிகவும் புகழப்படத்தக்கவர். அதன் அரண்மனைகளில் கடவுள் தம்மை உயர்ந்த துருக்கமாக விளங்கப்படுகிறார். அவர்கள் அதை கண்டு பிரமித்து மனம் கலங்கி விரைந்தோடினார்கள். தர்சீஷின் கப்பல்களை கீழ்காற்றினால் நீர் உடைக்கிறேன். கடவுளே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிக்கும்படி அதன் கொத்தளங்களை கவனியுங்கள். அதன் அரண்மனைகளுக்கு ஊடே சென்று பாருங்கள். என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் இவரே நம்முடைய கடவுள். மரண பரியந்தம் அவன் நம்மை நடத்துவார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமறை பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். யாத்திராகமம் அதிகாரம் 4 வசனங்கள் 10 முதல் 16 வரை. யாத்திரையாகமும் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 16 முடிய. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரே உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராய் நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகி ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயின் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் என்பது. இன்றைக்குரிய முதல் திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். அதை எழுந்து நின்று வாசிக்க கேட்போம். மார்க்கு நற்செய்தி நூல் அதிகாரம் 5
வசனங்கள் 15 முதல் 20 வரை. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களோ அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா நின்றவாறு பயபக்தியோடு திரியக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலோ நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்போம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். இந்த நாளின் காலை சிந்தனைக்காக ஆவியானவர் நமக்கு தருகிற இறை வார்த்தை யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாஞ்சை எல்லாவற்றுக்கும் அடிப்படை. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நாள் பாடசாலையிலிருந்து துக்கத்தோடு வீட்டுக்கு வந்தாரா. என்னுடைய தாய் அன்பு மகன் தாமஸ் ஆல்வா எடிசனை தன் அருகிலே அழைத்து தன்னுடைய நெஞ்சிலே அவனுடைய தலையை புதைத்து கேட்டார்களா, மகனே உனக்கு என்ன நடந்தது? அவன் சொன்னாரா, என்னை என்னுடைய பாடசாலை ஆசிரியர் நீ ஒரு முட்டாள் என்று சொல்லிவிட்டார். யூ ஆர் ஃபூல் என்று சொல்லிவிட்டார். அம்மா, நான் படிக்க தகுதியற்றவனா? நான் இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போனால் தேற மாட்டேனா? மற்ற மாணவர்கள் எல்லாரை விட நான் மோசமானவனா, அறிவில் குறைந்தவனா என்று அழுதானா. அவருடைய தாய் அவனை தட்டி கொடுத்தார்கள். இல்லை மகனே, எண்ணற்ற திறமைகள் உனக்குள்ளே பொதிந்து கிடக்கிறது, நீ முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை என்று ஊக்கப்படுத்தினார்கள். நவீன கண்டுபிடிப்புகளிலே பெரும்பான்மையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு தாயினுடைய ஊக்கம் தேவைப்பட்டது.
அவன் வாஞ்சையை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அன்பு தாயினுடைய வாஞ்சை உள்ள ஊக்கப்படுத்துதல் தேவைப்பட்டது. நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் மோசே வாஞ்சையற்றவனாக காணப்படுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதையெல்லாம் உனக்கு போதிப்பேன் என்கிறார். எங்க போக வேண்டும் என்பதைத்தான் பார்த்து மோசே வாஞ்சை அற்றவனாயிருக்கிறான். ஏன்னா 40 வருஷங்களுக்கு முன்னால எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்னால மோசேக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. என் ஜனம் துன்பப்படக்கூடாது, என் ஜனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, என் ஜனத்தை இன்னொருவன் ஆதிக்கம் செலுத்துகிறான், என் எபிரேய இளைஞனை இன்னொருவன் துன்பப்படுத்துகிறான். அந்த வாஞ்சையின் நிமித்தம் எபிரேய இளைஞனை அடித்தவனை வெட்டி மணலிலே புதைத்து விட்டான். அந்த எகிப்திய இளைஞனை வெட்டி மணலில் புதைத்து விட்டான். அதுக்கு காரணம் இவனுக்குள் இருந்த என் ஜனம் என் தேவன் என்று சொல்லக்கூடிய வாஞ்சை. அதுக்கு விளைவு என்ன வந்தது? அடுத்த நாள் ஒரு எபிரேய இளைஞனும் இன்னொரு எபிரேய இளைஞனும் சண்டை போட்டதை தடுக்க போன போதே அவன் சொன்னான், நீ நேற்றைக்கு எகிப்திய இளைஞனை வெட்டி மணலில் புதைத்தது எனக்கு தெரியாது என்று நினைத்தாயோ? அப்படி போட்டு கொடுத்து விட்டா. அப்பதான் யோசித்தா, என்ன ஜனம், என் ஜனத்தின் விடுதலைக்காக, என் ஜனத்தினுடைய உரிமைக்காக போராட வாஞ்சித்து, ஆனா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட முடியலையே. ஆகையினால வாஞ்சையற்று போனா. தன் ஜனத்தினுடைய வாஞ்சையற்ற நிலைமையை கண்டபோது மோசையும் வாஞ்சையற்று போனால். இன்றைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாஞ்சையற்று போவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருக்கலாம், கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்திருக்கலாம். ஆனால் அதை செய்ய தொடங்கின உடனேயே வீட்டிலிருந்து எதிர்ப்பு வந்திருக்கோம். இவர் உடனடியா பரலோகத்துக்கு போயிடுவாரு, அவன் இந்த நாட்டை எல்லாம் இப்ப திருத்திடுவாரு. ஆமா, இவர் ஒரு ஆளும் தான் மிச்சம், மற்ற எல்லாரும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, ஒன்னும் நடக்கல. இவங்க இப்ப திருத்திடுவாங்க. இப்படி நக்கலும் கேலியும் கிண்டலும் வந்த உடனே நம்மால சோர்வு வருகிறது, நமக்கு ஒரு எரிச்சல் உண்டாகிறது, வாஞ்சையிலிருந்து கீழே போய் விடுகிறோம். மோசைக்கு எகிப்து பாஷை தெரியாததல்ல. ஏனென்றால் அவன் எகிப்திலே ராணியின் மகனாக வளர்க்கப்பட்டவன். எகிப்தினுடைய மொழியையும் தர்க்க சாஸ்திரங்களையும் மாந்திரீக காரியங்களையும் எல்லாவற்றையும் அவன் கண்டிப்பாக கற்றிருப்பான். ஆனா ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், என நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்குமாயும் வந்தனாவும் உள்ளவன், நீர் வேற யார வேண்டுமென்னாலும் அனுப்போம். அதுக்கு காரணம் அவனுடைய வாஞ்சையற்ற நிலைமை. என் அன்புக்குரியவர்களே, இந்த புத்தாண்டின் 5வது நாளில ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், நீங்கள் வாஞ்சையை பெருக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் பேரில் உள்ள உங்களுடைய வாஞ்சையை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக எதையாவது இந்த வருஷத்தில் நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை செய்வதற்கான வாஞ்சையை வகுத்துக் கொள்ளுங்கள். வாஞ்சையற்று கிடக்கிற மக்களை வாஞ்சைப்படுத்துங்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் ஒரு பெரிய மிஷனரி. அவர் மிஷனரி ஆவதற்கு முன்பாக ஸ்டான்ஃபோர்ட் மேரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு முறை பேசுவதற்கு அவரை அழைத்தார்களாம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதினவர் W.G. பிளக்கி. W.G. பிளக்கி டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்படி எழுதுகிறார். ஸ்டான்ஃபோர்ட் மாரிஸ்ல
டேவிட் லிவிங்ஸ்டன் மாணவனாய் இருந்தபோது பேசுவதற்காக ஒருவர் அழைத்து கொண்டு போகிறார். டேவிட் லிவிங்ஸ்டனும் நான் வருகிறேன் பேசுகிறேன் என்று சொல்லித்தான் போனான். ஆனா ஸ்டேஜில் ஏறின பிறகு ஒரு வார்த்தை கூட இவருடைய வாயிலிருந்து வரல. இவர் ஆடியன்ஸை பார்த்த உடனே அலறிட்டார். ஏறின வேகத்திலேயே கீழே இறங்கிட்டார். அதுக்கு பிறகு அவர் ஒரு முறை சொன்னாரு, நான் சபைகளில் பேச போகிறேன் என்று சொன்னால் கூட மக்கள் அலறுகிறார்கள். நிறைய பேர் சபைக்கே வருகிறதில்லை. இன்னைக்கு பிரசங்க யாரு? அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்றால் சபைக்கே நிறைய பேர் வர்றதில்லை. அப்படிப்பட்ட பேச்சாற்றல் உள்ளவர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன். ஆனால் அவர் இறந்தபோது அவருடைய கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா? லிவிங் ஸ்டோன். இங்கே இருப்பவர் லிவிங்ஸ்டன் மாத்திரமல்ல, லிவிங் ஸ்டோன், அதாவது வாழும் கல். உலகத்தில் இவ்வளவுதான் பேச்சாற்றல் உள்ள ஒரு லிவிங்ஸ்டன் வாழும் கல்லாக வரலாற்றிலே தீட்டப்பட்டதற்கு காரணம் என்ன? அவருக்குள்ளே பொங்கி எழுந்த ஆர்வம். கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். வாழும் காலத்துல என் தேவனுக்காக, என்னை கிருபையாய் மீட்டெடுத்த என் ஆண்டவர் இயேசுவுக்காக நான் எதையாவது சாதிக்கணும். அப்படி சொல்லித்தான் ஆப்பிரிக்க காடுகளுக்குள்ள இறங்கி பழங்குடி மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொடுத்தார். மாஞ்சதான் முக்கியம். வில்லியம் கேரி இங்கிலாந்துல செருப்பு தைக்கும் தொழில் அளித்தார். இந்தியாவில் 14 மொழிகளை படித்து வங்காள மொழியில புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து எவ்வளோ பெரிய ஒரு சிறம்பூர் இறையில் கல்லூரியை கட்டுவதற்கு காரணம் என்ன? அவரிடத்தில் இருந்த வாஞ்சை. என்ன வாஞ்சை? கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டைன் கிரேட் திங்ஸ் டு காட். கர்த்தருக்காக நான் பெரிய பெரிய காரியங்களை செய்யணும். தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்தது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற பையனாக அந்த கோலியாத்து யுத்தம் பண்ணக்கூடிய இஸ்ரவேலர்கள் நடுவில் போகிறார். இவனுடைய கையில வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சின்ன கவன்கல்லும் 5 கூழாங்கல்லும், ஒரு கவனும் 5 கூழாங்கல்லும் தான் இருக்கிறது. இது சாதாரணமாக ஆடுகளை மேய்க்கின்ற ஆட்டிடை சிறுவர்கள் தங்களுடைய சுய பாதுகாப்புக்காக வைத்திருக்கிற ஆயுதம். இது AK-47 துப்பாக்கி கொண்டும் ஈடானதல்ல. கோலியாத்தின் கையில் இருக்கிற நெசவுக்காரன் படமரம் போன்ற அந்த ஈட்டியும் கேடகத்துக்கு முன்னால் இது ஒண்ணுமே கிடையாது. ஆனா தாவீதுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 17:26 பின்பகுதியில் உள்ள வசனங்களில ஒண்ணு சொல்லுகிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். ஜீவனுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவரை இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் சாதாரணமா நிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். இவன் எம்மாத்திரம். என் தேவனுக்காக நான் யுத்தம் செய்வேன், என் தேவ ஜனங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்ற வைராக்கியமும் வாஞ்சையும் தாவீத முன்னுக்கு கொண்டு இழுத்து வந்தது. அவன் கோலியாத்தை நேருக்கு நேர் சந்தித்து வெற்றி பெற்றான். அதான் முக்கியம். கர்த்தர் பேரில் தாவீதுக்கு இருந்த அந்த வாஞ்சை இருக்கிறதே கோலியாத்தை வீழ்த்தியது. வாஞ்சை வேணும். 2
சங்கீதம் 119 139 சொல்றாரு, என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. உமது ஆலயத்தை குறித்த வைராக்கியம் என்ன பட்சிக்கிறதுன்னு சொல்றாரு. அதுபோலவே சத்துருக்கள் கர்த்தருடைய நாமத்தை மறந்த போது, ஆண்டவருடைய வசனத்தை மறக்கிற போது, இவருடைய இருதயம் வாஞ்சையினால அப்படி கொதிக்குமா? 2 கொரிந்தியர் 9:2 சொல்றாரு, கொரிந்து திருச்சபை மக்களுக்கு கர்த்தருக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வைராக்கியம் வாஞ்ச மற்ற சபையாரை எழுப்பி விட்டது என்று சொல்லுகிறார். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டது என்று குறிப்பிடுகிறார். கொடுப்பதில் உள்ள வாஞ்ச, ஒரு விசுவாசி கர்த்தருக்காக கொடுப்பது, அதை பார்த்து இன்னொரு விசுவாசிக்கு அது ஒரு வாஞ்சையை உண்டு பண்ணுகிறதா. சில சபைகளில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, அது கொடுத்து எதுக்கு, கர்த்தர் சாப்பிடவா போறார். கர்த்தருக்கு கொடுக்கிறத விடவும் வேற யாருக்காவது கொடுக்கலாம், ஊழியர்களுக்கு கொடுக்கிறத விட வேறு எதையாவது செய்யலாம் என்று எல்லோரும் சொல்ல ஆரம்பித்து விட்டால் அந்த திருச்சபை கர்த்தருக்காக கொடுக்க முடியாது. பிலிப்பியர் 3:6 பவுல் சொல்லுகிறாரு, நான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். பவுலப்போஸ்தலன் கூட ஒரு சமயத்துல பெரிய துன்மார்க்கனா இருந்தாரு, சபையை துன்பப்படுத்தினார். அவர் சொல்லாரு, அப்ப எனக்கு இருந்த வைராக்கியம் தேவன் பேரில நான் தவறாக வைத்திருந்த வைராக்கியம். அப்பவும் எனக்கு பக்தி வைராக்கியம் இருந்தது. நான் அறிந்த கோட்பாட்டில் எனக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. அந்த ஆண்டவரை யாரும் தூஷிக்க கூடாது என்கிற வாஞ்சை இருந்தது. அந்த ஆண்டவருக்கு இணையாக வேறொரு இயேசு என்ற நாமத்தை சொன்னபோது எனக்கு கோபம் எழும்பினது. அதன் நிமித்தமாகத்தான் சபையை துன்பப்படுத்தினேன் என்று பவுல் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு காலையிலே ஆண்டவர் கேட்பதல்ல, உங்களிடத்தில் இப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறதா? வாஞ்சை உள்ள ஆத்துமாவை தேவன் திருப்திப்படுத்துகிறார். பசியுள்ள ஆத்துமாவை போஷிக்கிறார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை எழுப்பிக் கொள்ளுவா. ஆண்டவரே, இந்த வாஞ்சை எனக்கு தாரும். அதிகாலையில் நான் எழும்போது மாத்திரமல்ல, அதிகாலையில் வந்து உம்மை ஆராதிப்பது மாத்திரமல்ல, கேட்கிற வசனத்தை இருதயத்தில் வைத்து வாஞ்சையோடு உமக்காய் வாழணும். ஒரு ஆத்துமாவையாவது இந்த ஆண்டுல உமக்காக நான் சேர்க்கணும். உமக்காக ஏதாவது ஒரு சின்ன துரும்பையாவது நான் மாற்றி வைக்கணும். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து அதில் வாஞ்சையோடு வாழ கற்றுக்கொள்வான். அதற்குரிய ஆற்றலை தேவன் பரிசுத்த ஆவியின் மூலம், அவருடைய திருவசனம் சாக்கிரமந்தங்களின் மூலம் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 655 பாடல். அப்பனேஸ்வரே, இயேசு எந்த ஆண்டவர், நல்லன்பு கொண்டவர். இயேசு எந்த மீட்பரே, என் ஆத்மநேசரே. இயேசு எந்த ஆண்டவர், நல்லன்பு கொண்டவர். இயேசு என் சகோதர தெய்வமைந்தனா. இயேசு என் சகோதர எந்த ஜீவனும் வழியும் சத்தியமும். இன்று நான் இயேசுவே முழுமையாகவே உம்மிடம் என்னையே ஒப்படைக்கிறேன். இன்று நான் இயேசுவே முழுமையாகவே
உம்மிடம் என்னையே ஒப்படைக்கிறேன். இயேசு ஒருவர் மாத்திரம் என் துணை இருப்பவர். இயேசு ஒருவர் மாத்திரம் என் தெய்வமானவர். இயேசு ஒருவர் மாத்திரம் என் துணை இருப்பவர். இயேசுவே நிரப்பும் என்னை உமது அருளினார். இயேசுவே நிரப்பும் என்னை உமது அருளினார். இயேசுவே நடத்தும் என்னை உமது பாதையில். இயேசுவே நடத்தும் என்னை உமது பாதையில். இயேசுவே ஆளும் என்னை உமது அன்பினார். இயேசுவே வாழும் என்னை நித்திய காலமா. இயேசுவே ஆளும் என்னை உமது அன்பினார். இயேசுவே வாழும் என்னை நித்திய காலமா. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். புத்தாண்டில் கர்த்தர் பேரில், கர்த்தருடைய வார்த்தையின் பேரில், ஆத்துமாக்களின் பேரில், சபையின் பேரில் ஒரு வாஞ்சையை தேவன் எங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். தாவீதுக்கு இருந்த வாஞ்சை, பவுலப்போஸ்தலனுக்கு இருந்த வாஞ்சை, கொரிந்து திருச்சபைக்கு இருந்த அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இந்த காலையில எங்களுக்கு நீ தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாஞ்சையை பெருக்கிக் கொள்ளவும், இந்த வாஞ்சையை காத்து கொள்ளவும், வாஞ்சையற்று கிடக்கிற உடன் விசுவாசிகளை வாஞ்சிப்படுத்தவா இன்றைக்கு காலையில ஆவியானவர் பேசினீரையா. இந்த வாஞ்சையிலே நாங்கள் வளர கிருபித்தார். இந்த நாளின் காலையில தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகள், முகநூலிலே எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு நடத்தும் ஐயா. இந்த நாளின் கடமைகளை பொறுப்போடு செய்யவா, உழைப்புக்கு தகுந்த பலன்களை பெற்றுக்கொள்ளவும் கிருபித்தார். வேலைக்காக படிப்புக்காக செல்லுகிறவர்கள் பாதுகாப்பான பயணத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. நல்ல கர்த்தாவே, கொரோனா வைரஸ் தாக்கத்தின் 2வது அலை அதிகமாய் மக்களை பாதிக்காதபடி செய்யும். விரைவிலே தடுப்பூசிகள் ஆண்டவரே ஒரு நல்ல பலனை கொடுக்கத்தக்கதாக தேவரீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறான். இன்றைக்கு புதிய பிறந்த நாளை காணுகிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான். புதிய பிறந்த நாளில் அடியெடுத்து வைக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளட்டா. தீர்க்காயுசோடு வாழ கிருபித்தார். புதிய திருமண ஆண்டுகளை தொடங்குகிறவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கர்த்தருடைய மேலான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று ஆண்டவர் தந்த குடும்பங்களுக்காய் நன்றி செலுத்தி வாழ கிருபித்தார். சரீர பலவீனங்களோடு கஷ்டப்படுகிறவருடைய பிள்ளைகள் நல்ல விடுதலைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறார். மருத்துவமனைகளிலே சிகிச்சையாய் இருக்கிறவர்கள் அற்புதமான விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நல்ல கர்த்தாவை படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாட்களில் தேர்வுகளுக்காய் ஆயத்தப்படுகிறவர்கள் சிறப்பான முறையிலே படித்து வெற்றி கொள்ளத்தக்கதாய் கிருபித்தார். இந்த நாளிலும் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்கள், தங்களுடைய தொழிலில் இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. தகப்பனே, எங்கள் திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதிக்கும். தேசத்தை தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிக்கும். இந்த நாளிலும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை நன்மைகளை தார். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வா. God bless you. Thank you.